ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஹவுஸ் ஃப்ளிப்பர் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி கேமிங் வீடியோ போட்டு சிமுலேஷன் வீடியோ போட்டு சிமுலேஷன் நேரத்தில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ வேணுமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சரி கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே. மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நான் இதில் வந்திருக்கேன். நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். இதில் இந்த ஹவுஸ் ஃப்ளிப்பரை நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் பேரே போட்டேன். ஸோ நேம் ஆதித்யா. ஓகே, போகலாமா? சொர்க்க வசூல் டடா. இது கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஒன்லி இந்த பாத்ரூம் மட்டும்தான் என்னால் ரெடியே பண்ண முடிஞ்சுது. ஓகே, இந்த குழா திறந்தா ஒரு நிமிஷம் இதை அப்படி தள்ளிக்கிறேன், சனி இது வேறு. இந்த குழா திறந்தா 2 குழாயில் தண்ணி வரும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறான். அந்த டாய்லெட்டை ப்ளஸ் பண்ண முடியல. அண்ட் இதை திறந்தா அது வந்து அப்படியே செட்டாக கழுது கைஸ். அதனால தான் தண்ணி எடுத்து. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோ சொல்ல மாட்டேன், இந்த லைட்டு 1000 ரூபாய் கைஸ். ஒரு லைட்டு 1000 ரூபாய். ஆனால் எனக்கு அந்த மனசே கேட்கல. சரி வட்டமாகுது வரும்னு பார்த்தா என்ன ஆனால் கொஞ்சம் நல்லா தான். லைட்லாம் இதில் போடுறதே ஆப்ஷனே கிடையாது கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து பெட்டு வாங்கி போட போகிறேன். பெட்டு என்ன பெட்டு நல்லாயிருக்கும்? எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி தான் கைஸ் இருக்குது. எதுவுமே நல்லா இல்லை. ஓகே, ஸோ இதுவே நல்லா தான் கைஸ் இருக்குது. இதுவே நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இப்போதைக்கு. எப்படி இருக்குது? இந்த பக்கம் வச்சா நல்லா இருக்குமா? வெப்பமே அப்புறமா மாற்றிக்கலாம். 2000 தான்ங்குதா? சரி, ஒரு மேட்ச் போயிட்டு வரலாம் கைஸ். எஃப்எஃப் மேட்ச் போயிட்டு வரலாம். ஏம்மா எங்களுக்கு காயின் இல்லை போ அக்கா நீ. இந்த மாதிரி கைஸ் ஏன் இதில் காயின் கேட்குறாங்க? ஸோ நான் வந்து இனிமேல்ட்டு உங்களை ஒயிட்டி வாங்கி கொடுக்க போகிறேன். இது எனக்கு காயின் தனி 50 ரூபா போடு. வேறு லெவலு. ஒயிட் வாங்கி நம்மளுக்கு ஒரு 50 ரூபா தந்தது அந்த ஆண்டி அக்கா, எதுக்குன்னு தெரில. ஓகே, சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போட்டி எடுக்குதுன்னு கிளம்பினே இருக்கணும். வேகம் ஃபாஸ்ட். டைம் பார்த்தல ஓடு ஓட்டு ஓட்டே. அடனே மூமெண்ட் ஸ்லோவாகுது, கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உக்காஞ்சிக்கிறேன். சரி போய் தூங்கலாமா? ஓகே, நான் போய் தூங்க போகிறேன். செருப்பு அது பயந்தே போயிட்டேங்க. செருப்பு அது ஒன்லி செருப்பு. டே என்னதுடா இது? என்னது? எனக்கு வார்த்தையே வரல. என்னதுடா? ஒரே நிமிஷம் கைஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன். கட் பண்ணு. கட்டாகுதுடா. ஸோ கைஸ், அது வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து கொஞ்சம் கோளாறுத்தனமாக ஆயிடுச்சு, கொஞ்சம் பக் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம கண்டினியூவே கொடுக்கலாம். இந்த ஆர்டரை முடிக்கணும். கண்ணாடி தோகுதா? அதான் பார்த்தேன். எங்கடா க்ளீன் பண்ண கண்ணாடியை க்ளீன் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு. தேய். ஸோ கைஸ், அது ஒன்றும் இல்லை, வீட்டில் கூப்பிட்டாங்க. இப்போ இந்த கண்ணாடியை நம்ம முடிச்சிடலாம். தேய். ஓகே, எக்ஸஸாக முடிச்சாச்சு. வாங்க இப்போ இந்த ரூமில் போகலாம். என் ஃபோன் என்ன எனக்கு சுத்தம் ஒன்றும் புரியல கைஸ். ஃபோனு என்னத்துக்கு பச்சையாக லேக் அடிக்குது என் ஃபோனு. அது என்ன கரமனே தெரில, பச்சை லேக் அடிக்குது, அப்படி லேக் அடிக்குது. சரியான வெறி ஆகுது கைஸ். ஆனால் சாரி, நான் என்னத்துக்கு கைஸ்ன்னு சொல்கிறேன். நான் தான் ஒயிட் வாங்கி கூப்பிடணும். எனக்கு அதில் உரிமை இருக்குது. வெயிட் செகண்ட், நான் பண்ணது நான் ஆக்சுவலி ஒரு டிவி மேலே நிற்கிறேன். எப்படா டிவி உடையாதாடா? பரவாயில்ல, நம்ம இருக்கிறது ஒரு 10-15 ஒரு 1 கிலோ 2 கிலோ தான் இருப்போம். அவன் கையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கைஸ், ஏதோ எலும்பு சுடுகாட்டிலேருந்து ஏந்து வந்த மாதிரியே இருக்குது கைஸ். பாருங்களேன் நீங்களே. ஏன்னா நானே அடிச்சிக்க போகிறேன். ஏன்னா கைஸ்ன்னு ஏன் கூப்பிட்றேன்? நான் தான் ஒரு பேர் வச்சுக்கிறேனே. ஸோ இனிமேல்ட்டு அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஒயிட் வை இப்போ நான் இதை பண்ண போகிறதில்ல, க்ளீன் பண்ண போகிறேன். மாப்பெடுத்து தொட இந்த பக்கம் தொட. A few moments later. என் வீட்டை கூப்பிட்டேங்கிறாங்க. நான் இப்போ டக்குன்னு வீடியோ முடிச்சாகணும். பெயிண்ட் வேறு காலி. டக்குன்னு வாங்கி போட்டேன். ஸோ கைஸ், நான் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. நான் வந்து இதை ரெக்கார்டு எடுத்துகிட்டு தான் பண்ணேன். ஸோ கைஸ், நான் ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ கைஸ், கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் கேட்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ வேறு ரூமில் இருக்கேன். கொஞ்சம் சைலண்டாக தான் இப்போ வாய்ஸ் கேட்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து அங்கே என்னோடய ரூமில் இருந்தேன். என்னோடய ரூம் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறேன். அதுக்கு நீ என்னடா பெரும் பணக்காரன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் இருக்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். சொல்ல தேவையில்ல. சரி, இப்போ டக்குன்னு நான் இப்போ வேலையை முடிச்சுட்டு நம்ம என்னோடய
பண்ண வேண்டியது இருக்குது. அதை போய் நான் வேகமாக பண்ணணும். பெருசுங்க அடியில் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இப்போ இந்த சில விஷயம்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுமே இங்கே இந்த இடத்துல பண்ண முடியும்ட்டு. இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண முடியும்ட்டு. அண்ட் எனக்கு வேறு ஒரு கோல்டு. தேங்க்யூக்கா. வெயிட் பண்ணு. 10 ரூபா. ஓகே நான் 10 ரூபாய்க்கே போய்க்கிறேன்ப்பா. 10 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு 900 ரூபா கிடையாது. அப்போ எவ்வளோ வச்சுருந்தேன் நான்? இப்போ 11,000 ரூபா. செம. வெரி குட். குட். நான் சாஸ்கேன்னு மாற்றிடுறேன். என் பேரில் இருக்கு எனக்கு பிடிக்கல. சாசுகே. ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும்? இதில் இல்லை, ஸ்டோர் போயிட்டு எதில் இருக்கும்? எதுலையுமே இருக்கு. என் மறந்துட்டேன். இதை விட்டு எப்படா வெளியே வருது? இதை விட்டு எப்படி? ஓகே இப்போ பெட்டு போட்டாச்சு. டேபிள் வேணும். டேபிளு சோஃபா வாங்க. ஐயோ நான் சொல்ல மறட்டேன்ல கைஸ். நான் வந்து இந்த வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, இந்த வீடியோவை வந்து நான் என் வாய்ஸ் வந்து நான் வீடியோ எடுக்கும் போதே கொடுக்கல. வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் இன்சார்ட்டில் நம்ம எடிட் பண்ணோம்ல, இப்போ தான் வாய்ஸே கொடுக்குறேனே. அதை கொஞ்சம் நான் குழம்பு போகிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதை எடுத்து. ஒரு 1 hour ஆகிருக்கும் நான் கொடுக்குறது. இப்போ தான் 1 hour கழிச்சு தான் நான் வாய்ஸே கொடுக்குறேன். டைம் இல்லை கைஸ். நான் வந்து 4 மணிக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் என்னோடய கதையை சொல்கிற பாருங்க. காலையில் எழுந்துப்பேன் ஒரு 6-7 மணிக்கு எழுந்து பல் வலிக்கிட்டு காபி குடிச்சிட்டு பல் வலிக்கிட்டு காபி குடிச்சிட்டு குளிச்சிடுவேன். குளிச்சிட்ட பிறகு சாப்பிடுவேன். யூனிஃபார்ம், டை, ஐடி கார்டு எல்லாத்தையும் போட்டுனேன். பேக் எடுத்துன்னு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன சொல்லுவாங்களோ அதை பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து 4 மணிக்கு வந்து அதுக்குள்ளே எங்கள் பாட்டி வந்து கூப்பிட்டாங்க. கண்டினியூ பண்ணேன். 4 மணிக்கு வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இப்போ எங்கள் ஃபோன் வேறு எங்கள் அப்பா வாங்கி வச்சுப்பாரு. எக்ஸாம் கிட்ட வருது. அதனால தான். ஸோ அதனால் வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம 3.5 மாதம் லீவ் வரும் கைஸ். அப்போ தான் கைஸ் நம்மளோட ஆட்டத்தையே ஆரம்பிக்க முடியும். இப்போதைக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கைஸ். நான் எப்படின்னா என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோ இந்த மாதிரி ஃபுல் வீடியோ ஹவுஸ் ஃப்ளிப்பரு அந்த மாதிரி சிமுலேஷன் வீடியோஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் எனக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த லைட்டு இந்த வச்சிடலாம். அதான் கைஸ் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன வாங்கலான்னு வந்தேன் கைஸ். எனக்கு மறந்துச்சு என்ன போடுறேன் நான் கைஸ். எதுக்கும் போட்டால் மறந்துட்டேன். சரி விடுங்க. ஃபர்னிச்சர்ஸ் வர்னேதார் படிக்கட்டு இருக்காப்பா. அப்புறமா டைப் பண்ணி பார்க்கலாம். சேர் எதுனா நல்லா இல்லை. சேரு இதில் எதுனா நல்லாயிருக்கும். இந்த சோபாதே போடலாமா? ஐயோ இதில் தான் இருக்குது 1000 ரூபா. அடங்கு திருப்பத்துக்கு இது பார்த்துனியா? இப்போ வந்து சுவிட்செலாம் மாறணும். சுவிட்சு இருங்க இது டெக்கரேஷன் எதனா ஒன்று வேணுமையா? ஸ்டெப்ஸு ஒரே நிமிஷம் கைஸ். வீட்டில் கூப்பிட்டே இருந்தாங்க அதாங்க. ஸோ இந்த ஃபேன் நான் வாங்கினேன். அப்புறம் ஃபேனுக்கு கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைட்ஸ் லைட் லைட் எனக்கு வேணும். போச்சிங்க அந்த லைட்டு இந்த செலெக்ஷன்ஸ் தான் கைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். இது போடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. 450 ரூபாய்க்கு கலர் ரெட்டு இருக்கு. ஓகே இங்கே ஒன்று மினி பை மினி. ஏன்டா மினி வரல? இது இல்லை இதுவா? இது இல்லை தோகு டச்சா. இங்கே அப்படியே அழகாக இதுக்கெல்லாம் வந்தேன். ஐயோ அசிங்கமாக போகுது. பாத்ரூம்க்கு எதிர்க்கு டோர் எங்கே இருக்குன்னு தெரியாது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன போடுறேன் எதுவும் இல்லை.
சுவிட்சு, ஆமாம் லைட்டுக்கு தேவை சுவிட்சு. ஸோ சுவிட்சு போடுறேன். இங்கே ஒரு சுவிட்சு வேணும் அழகாக. கலர் வைக்க மாட்டோம்பா. சுவிட்சு அழகாக ஒரு கலர் பச்சை கலரில் வேணும். ஐயோ பச்சை கலருக்கும் பச்சைக்கும் செட் ஆகாதே. ஐயோ என்னையா இது. வெயிட் எ செகண்ட். யோ கோளாறுத்தனமாக பண்ணுறேன். இங்கே இருக்கு அது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும், நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைட்லேயே நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு மொபைலில் ஆடுற ஹவுஸ் ஃப்ளிப்பர் பிடிக்குமா, கம்ப்யூட்டரில் ஆடுற பிசியில் ஆடுற ஹவுஸ் ஃப்ளிப்பர் பிடிக்குமா, கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கமெண்ட்லாம் நான் பக்காவாக ஆனில் வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு தான் மிஸ்டேக். உங்களதில் போய் செட்டிங்ஸில் யூடியூப் செட்டிங்ஸில் போய்ட்டு கமெண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அங்கே வச்சா எங்கன்னா மண்டை வஞ்சிடும். இங்கே வச்சா தான் டேபிளுக்கு அப்படியே கரெக்டாக அப்படியே ஃபோனு சார்ஜ் போட்டு பக்காவாக இருக்கும். பக்கா போட்டு டைட் பண்ணேன். ரைட்டு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ டிவி எப்படி ஓடும், கனெக்ஷன் இல்லாமல் டிவி ஓடும். ஸோ கைஸ் வீட்டில் கூப்பிட்டுனேங்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஸோ டிவிக்கு வந்து நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும். அதை தேவைப்படுறதுனா ஃப்ளக்கு. நான் ஏன் இப்படி வளர்றேன் கொஞ்சம் என்ன இதில். டிவிக்கு ஃப்ளக்குக்கு சொருகிறதுக்கு ஒன்று தேவைப்படும். அதனால தான் இது. அது வந்து இதை சொருவிக்கிட்டு திருகு போடு. திருவியாச்சு. சேவிங்க காமிச்சு கேமு தெரில, அப்புறமா வரேன். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடலாம். காசு ஒன்று தாங்குது. ஒரு பெஞ்சு வேணும். எனக்கு ஒரு பெஞ்சு வேணும். பெஞ்சு எதனா இருக்குமாடா 111க்கு ரேட் ஃபார் 111. ஐயோ 700 800 500 500 இருக்குதுயா. கரெக்டாக இருக்கும். எவ்வளோ இது டி? அது 750. டே காண்ட்ரா. சரி இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு வரலாம். ஒன் ஆஃப் த வேலைக்கு போயிட்டு வரலாம். கேன்சல். கேன்சலுக்கு தான் வருமாயா? ஐயோ இது நான் இத்தனை நாள் இது எனக்கு தெரியாதியா, உண்மையிலே தெரியாதியா. சரி இப்போ வந்து குப்பையை க்ளீன் பண்ணலாம். க்ளீனிங். சாரி கைஸ் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். சிறிது நேரத்தில் என்னோட வீடியோவும் முடிஞ்சிடும், என்னோட சார்ஜரும் முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே இது முடிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஓடுதுன்ட்டு. ஏன்னா இது அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். பாருங்கள் நீங்கள் வேணா சவுண்ட் கேட்குமா நேரத்தில். ஓகே இந்த டெலிஃபோன் ரேட்டு வெயிட் செகண்ட். அந்த கிளாக்கு அந்த டப்பா ஓடுதா? அந்த டப்பா கிளாக்கு 475 ரூபாயா? பரவாயில்ல அது ஓடுது. ஏண்டா விற்றா கொஞ்சம் காசு அந்த விற்றுட்டு அப்படியே ஓடிடலான்னு பார்த்தேன், முடியலை. ஓகே கிளாத்து. ஸோ நான் சொல்லலை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. பாய். நன்றி.